ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டே நம்ம பேச்சுலருக்கான ஒரு சிக்கன் குழம்பும் தோசையும் ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயை காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு போட்டுங்க. ஏன்னா சோம்பு போட்டால் தான் உங்களுக்கு நல்ல மசாலா வாசனை நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஜீரணமும் நல்லா ஆகும். சிறு வெங்காயம் நம்மளுக்கு சீப்பாக கிடச்சிதுன்னா அதை வாங்கி உரித்து வச்சுக்கிட்டோம். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. சிறு வெங்காயம் போட்டிங்கனாலே உங்களுக்கு குழம்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட கிடச்சதுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. நம்ம சிறு வெங்காயம் கிடச்சதால் அதுதான் போட்டுருந்தோம். ஒன்ஸ் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா ரொம்ப தக்காளி போட்டிங்கன்னா சொதன்னு ஆகிடும். அதனால் ஒரே ஒரு தக்காளி எடுத்து மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிறதுக்காக வதக்கி விட்டேன். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சரியாக வதங்காது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா குக்கரை திருப்பி போட்டு அதோட மூடியை போட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டேன்னா தக்காளி வதங்கிடும். ஸோ அது மாதிரி மூடியை போட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ மூடியை போட்டுட்டு விடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். ஸோ உப்பு போட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். ஸோ போட்டுட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூடியை போட்டு வதங்க விட்டுட்டேன். ஒரு 2 to 3 minutes விட்டதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா தக்காளி ஓரளவுக்கு குழஞ்சி வதங்கி இருந்தது. ஸோ ஒன்ஸ் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணலான்ற குழப்பத்துலேயே நான் இருந்தேன். ஏன்னா எதை போட்டாலும் டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேரெக்டாக சரி கறி எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கழுவி வச்சிருந்த கறியை எடுத்து போட்டாச்சு. இது 3/4 கிலோ 2 லெக் பீஸு கேட்டு வாங்கி வந்திருந்தேன். ஸோ அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு பெரட்டி விட்டேன். ஒன்ஸ் இதை பெரட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் போட்டாச்சு. இது ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதையும் எடுத்து போட்டாச்சு. ஒன்ஸ் நல்லா அதை கிளறி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான மஞ்சள்தூள் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ மஞ்சள்தூள் மிளகாத்தூளும் அதிலே கலந்துருக்குன்னு சொன்னதால் நம்ம வெறும் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. அதை கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக 2 பச்சை மிளகாயும் உடச்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த கருவேப்பிலை இலையை கொஞ்சம் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்மளுக்கு வெந்துச்சா வேகலையான்னு தெரியாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன்னா எதுக்கும் ஒரு விசிலை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடியை போட்டு ஒரு விசில் வச்சு விட்டுட்டேன். ஒன்ஸு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா 2வது விசிலுக்கு இருக்கிற ப்ரெஷரை நானே எடுத்து விட்டுட்டு திறந்து பார்த்தேன். அருமையான கமகமன் வாசனையோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருந்தது. சிம்பிளாக பேச்சுலருக்கான ஒரு சிக்கன் கிரேவி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு மெயின் டிஷ் என்ன பண்ணலான்னா மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்ஸ்டிக் பழைய பேனில் தோசை ஊற்ற ஆரம்பித்தோம். வட்டமாக அழகாக தோசை ஊற்றியாச்சு. முருகலான தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் என்ன ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா நம்ம தோசை ஆல்ரெடி ஊற்றி வச்சுன்னா ஆறிடும். அதே மாதிரி குழம்பு செஞ்சுட்டு தோசை ஊற்றோன்னா குழம்பு இருக்கிற வாசனைக்கு சிக்கன் கிரேவியோட வாசனைக்கு நம்மளால் எடுத்து 2 பீஸாக அதுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒன்ஸ் தோசை ரெடி ஆகிறதுக்குள்ளேயே ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டுட்டோம். நம்ம தோசை ரெடி ஆனதுக்கப்புறம் முருகலான தோசை அழகாக வந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஹோட்டல் தோசை மாதிரி சும்மா சூப்பராக வந்தது. ஸோ இதாக கூட நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு சிக்கன் ஒரு லெக் பீஸ் எடுத்து வச்சு குழம்பு எடுத்து வச்சு பார்க்குறப்போ அடடா நம்ம செஞ்சதாக இவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் வந்திருக்குன்னு நம்மளாலே நான் அதை நம்ப முடியல. சாப்பிட்றதுக்கு உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க.
உங்களுக்கு தேவைன்னா இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.